எப்படி பூக்குது, எப்படி காய் காய்க்குது, எல்லா செடிங்களும் எவ்வளோ நல்லா வருதுன்னு பார்த்துக்குங்க. இப்படி காய் காய்ச்சி தொங்கும் நல்லா. அதுக்கு எல்லாத்துக்கும் நான் இந்த உரங்கள் தான் நான் சொல்கிற உரங்கள் எல்லாம் நீங்கள் உரம் போடுற போது கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி வருதுன்னு. நீங்கள் பூ கொட்டாமல் நிற்கும் இந்த உரங்கள் போட்டாக்கா. இது மாதிரி காய்ச்சி தொங்கும். இது மாதிரி நீங்கள் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன உரம்னா அதை பாருங்கள், பார்த்துக்கோங்க. என்ன உரம்னா இந்த உரம் தான் அது, சாம்பல். இது நம்ம சும்மா கிடக்கிற இலை தழைகள்லாம் கொளுத்திட்டு அந்த சாம்பல் எடுத்து ஒரு 10 நாள் விட்டு எடுத்துன்னு வந்து வச்சு இதில் கொட்டி இப்போது தண்ணி ஒரு 10 லிட்டரு 5 லிட்டர் தண்ணிக்கு இருக்கும் எடுத்து வச்சுருக்கேன். அதில் போட்டு கலக்கி ஒரு செடிங்களுக்கும் நீங்கள் கொடுங்க. செடி நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உரம் தான் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பல், கொளுத்திய சாம்பல். இதை வச்சு நீங்கள் நல்லா பூக்க காய்க்க ஆர்கானிக் உரங்கள் இதுதான். இதை போட்டு பாருங்கள். என் செடி ஒன்றும் எப்படி பூத்து குலுங்குது. எல்லாத்துக்கும் காரணம் நான் இந்த உரம்தான் நான் கொடுக்குறேனே. அது செடிங்களுக்கும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். ஸ்ப்ரேயர் வச்சிங்கன்னா நீங்கள் அது அடைச்சிக்கும். நீங்கள் கையிலே தெளித்து விடுங்க. அந்த பூச்சி தொந்தரவும் இருக்காது, இலை சுருட்டல் நோயும் வராது. பூவும் நல்லா பூக்கும், காய்க்கும். பூக்காமல் பூவெல்லாம் உதிருது இல்லைங்களா, அதெல்லாம் இதை போட்டு தெளித்து விட்டோம்னா அந்த பூவெல்லாம் உதிராது. நல்லா பெருசாக பூக்கும். எறும்பு தொந்தரவு இருக்காது. இந்த நல்ல வேருக்கு நல்ல உரமாக இருக்கும். நல்லா தளிர் வரும். நான் ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கோங்க. கம்பல்சரி இந்த உரத்தை கொடுத்துடுங்க. ஒரே முறை, வாரத்துக்கு ஒரு முறை கம்பல்சரி கொடுத்தீங்கன்னா நல்லா வரும். பூ கொட்டாது, வேரில் இருக்கிற அந்த பூச்சி தொந்தரவும் இருக்காது. இது மாதிரி தெளித்து விடுங்க. ஒவ்வொரு செடிக்கும் மண் வளம் பெருகும். செடி மேலும் மேலும் நல்லா தளிர் வரும். பூ வராமல் இருக்கிறத விட பூ நல்லா வைக்கும். இது மாதிரி காய் நல்லா வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.